ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலமாக அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலையில் யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவனுடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நல்லா கவனிக்கணுங்க தேவனுடைய பிள்ளைகளை. இந்த வார்த்தை இந்த காலையில தேவன் அவனுடைய பெருமூச்சை கேட்டார். இதுதான் தலைப்பு, இதுதான் வாக்குத்தத்தம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல வேதனையோடு கூட நொறுக்கப்படுகிறாங்க. அவங்களால தாங்க முடியாமல் தான் இந்த இருதயத்திலேருந்து ஒரு பெருமூச்சு என்னான்னு வந்து இருக்கும். எப்போ தான் நமக்கு விடுதலை கிடைக்குமோ, எப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமன்ற அதுதான் பெருமூச்சு. வாயில் சொல்லலை, ஏன்னா வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 65:2 ஜபத்தை கேட்கிறவர் தான் நம்ம வாசிக்கலாமா? ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்க, நம்ம ஜபிக்கிறதை கேட்கிற தேவன் இந்த இடத்துல பெருமூச்சை கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய வேதனைகளை பாரங்களை சொல்ல முடியாததை பெருமூச்சு விடுகிறேன். அதுவும் ஒரு ஜபந்தான். பெருமூச்சு விடுகிறது ஒரு ஜபந்தான். ஆகினால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் பெருமூச்சை கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதம் புத்தகம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாமா? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுதும் என் கண்ணீரால் என் படைக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். அவ்வளோ வேதனை தெரியுமா? அதாவது உண்மையாவே சொல்லுகிற, நம்ம உட்கார்றோம், எழுந்துக்கிறோம், உள்ள ஒரு அழுத்தம் இருக்குது, நமக்குள்ள ஒரு பாரம் இருக்குது. அந்த பாரத்தை சொல்ல தெரியல, எப்படி சொல்றதுன்னு புரியல. அதுதான் பெருமூச்சு விடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு அந்த வேதனையை அந்த மூச்சு வழியாக பெருமூச்சு வழியாக ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். இது ஒரு ஜபம். இதெல்லாம் தெரியாமல் நம்ம யோசிக்கக்கூடாது. இது ஒரு ஜபம். சங்கீதம் 12:5 வாசிக்கலாமா? ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமோ எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமோ. பாருங்க, ஏழைகள் பாழாக்கப்படுகிறாங்க, எளியவன் பெருமூச்சு விடுகிறான். வாசிங்க. நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு காலையில். என்னன்னா, உங்க பெருமூச்சை கேட்டார், உங்களுடைய சிறுமையை பார்த்தார், உங்களுடைய ஒடுக்குதலை பார்த்தார், நீங்க விட்ட பெருமூச்சை கேட்டார். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி வந்து உங்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் தருவார். இந்த காலையில் இதை கேட்குறவங்க உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த விஷயத்தில் நாம் எவ்வளோ சுமந்து அந்த சுமை தாங்க முடியாததான் அந்த நம்ம காரியங்கள். அதனால தான் ரோமர் புத்தகத்தில் 8வது அதிகாரம் 26 வாசிக்கலாமா? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா. நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளால எப்படி ஜெபம் பண்றது என்ன புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வேதனை. அதை அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நம்மளுக்கு புரியல, ரொம்ப வேதனை, என்ன செய்யுதுன்னு தெரியல, எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா பல விதத்தில் கோணத்தில் நம்ம ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம். அந்த வேதனையை தான் நம்ம பெருமூச்சியாக நம்ம தெரியப்படுத்துகிறோம். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த காலையில் கேட்குற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார் என்று இந்த காலையில் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே. இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை வருஷமாக அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க, பார்வோனால் பயங்கரமான சுமை சுமக்கப்பட்டாங்க. அதே போல் நம்ம எத்தனையோ வருடமாய் எத்தனையோ காலமாய் சுமையோடு கூட இருக்கிற, பாரத்தோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்து இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை, கண்ணீர் விட்டீங்க, படுக்கையை நினச்சிங்க, பாடுகளை எல்லாம் நினச்சிங்க, அதை நினச்சி பெருமூச்சு விட்டீங்க. ஆண்டவர் அதை கேட்டார். ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார், பதில் கொடுத்தால் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு பதிலை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, இந்த காலையில் இதை கேட்ட எங்கள் பிள்ளைகளும் நாங்களும், எங்கள் பெருமூச்சின்னு கேட்ட நீங்கள் எங்களுக்கு இறங்கி வாங்க. எங்கள் உள்ளத்தின் பாரத்தை நாங்கள் யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும்? ஆண்டவரே, எங்கள் வேதனை ஆண்டவர் அதிகமாக இருக்கிற, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற வேலையில் எங்களுக்காக வாக்கு கடங்க பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற பசுத்த ஆவியானவரே, இந்த காலையில் எங்களுக்கு எங்கள் சத்தத்தை கேட்டவரே, எங்கள் பெருமூச்சை கேட்டவரே, பதில் கொடுத்தவரே, எங்களுக்கு விடுதலை தந்தவரே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.